இன்னைக்கு மலை மேகங்கள் அழகாக இருக்குது. அதனால் நம்ம இன்னைக்கு ஒரு சில பறவைகளை புகைப்படம் எடுக்கலான்னு நினச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு தான் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குளத்துக்கு நம்ம வந்தாச்சு. இந்த குளத்தில் தான் தண்ணியெல்லாம் வற்றி இங்கே ஏதாவது பறவைகள் உணவு தேடி வரும்போது அதனை நம்ம வீடியோ ஓட்டு எடுக்கலான்னு நான் நினச்சி வந்திருக்கேன். ஸ்டாண்டும் கொண்டு வந்திருக்கிறேன். நிக்கான் கேமரா 72-300 லென்ஸும் கொண்டு வந்திருக்கேன். இந்த குளத்தில் தண்ணி இருக்கும்போது கடல் போல் இருக்கும். இப்போ தண்ணி வற்றியாச்சு. நல்ல பெரிய குளம் அது பக்கத்தில் மலையும் இருக்குது. நல்ல பசுமையான இடம். இலைகள் கருகிய நிலையில் தாமரை பூக்கள் மலர்ந்திருக்கிறத பார்க்குறோம். அந்த இலைகள் கருகியிருக்கும் இலைக்கு மேலே ஒரு டிராகன் ஃப்ளை இருக்குது. நல்ல காற்றும் அடிக்குது. இந்த வீடியோ நான் எடுக்கும்போது ஸ்டாண்டில் தான் கேமரா வச்சுருந்தேன், கையில் இல்லை. அதனால தான் பேக்ரவுண்டு அசைவு இல்லாமல் அந்த காற்று அடிக்கக்கூடிய அந்த இலைகளும் அசைகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோ ரெக்கார்டிங் செய்யும்போது நான் 2000 ஷட்டர் ஸ்பீடு வச்சு எடுத்திருந்தேன். அதனால் ஸ்லோ மோஷன் செய்யும்போது இது பறந்து போவதையும் பார்க்கலாம். அதே இடத்துல ஒரு சாம்பல் நிற நாரை கொக்கு இருக்குது. அதை நம்ம எடுக்கிறோம். இலைகளுக்கு நடுவே ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு. என்கிட்ட இருந்தது 72-300. நான் அதை வச்சு எடுத்திருந்தேன். அந்த இலைகளுக்கும் உள்ளே இருக்கும்போது அதை மட்டும் நான் ஃபோக்கஸிங் கொடுத்துருந்தேன். கண்டினியூ ஃபோக்கஸ், ஐ ஃபோக்கஸ் ட்ராக்கிங்கு ஆன் பண்ணி வச்சுருந்தேன். நிக்கான் கேமராவில் நம்ம இப்போ வீடியோ மோடு எடுக்கணும்னா இந்த இதில் ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோங்கிறக்கூடிய இந்த கிளிக் பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒன்று, இதை இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோக்குள்ளது அது. இது வீடியோக்குள்ளது. இந்த பட்டன் நான் தெரியுதுல, கேமராக்கு வீடியோக்குள்ளது. ரெண்டாவது இதை கிளிக் பண்ணிட்டா போதும், வீடியோ ரெக்கார்டிக்கல் ஆன் ஆகிரும். இதில் நம்ம செய்ய வேண்டியது ஷட்ரு 2500 வரை வைக்கலாம். நமக்கு தகுந்தவாறு ஐஎஸ்ஓவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சிடலாம். 400 வச்சு தான் எடுத்திருந்தேன். 2000 ஷட்டர் ஸ்பீடு போட்டிருந்தேன். அப்போ தான் அது அசையக்கூடிய பறக்கும்போது, நான் அது நடந்து போகும்போது உங்களுக்கு அது ஷேக் ஆகாமல் ப்ளர் ஆகாமல் அழகாக கிடைக்கும். அதுக்காண்டி தான் இந்த மாதிரி செட்டிங்ஸ் வச்சுருந்தேன். அடுத்தால ஒரு வெள்ளை கொக்கு இருக்கிறதையும் புகைப்படமாக எடுத்திருந்தேன். அதுவும் இலைகளுக்கு நடுவே இருந்துச்சு. அதை மட்டும் தெரிகிற மாதிரி எடுத்திருப்பேன். இலைகள் அசைகிறத ப்ளர் பண்ணி உள்ளே இருக்கிறத அந்த கொக்கை மட்டும் எடுத்திருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருந்தால் எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.